இந்த ஸ்கூல் ஆன் வீல்ஸ் ஆனைமலைக்கு மாணவர்கள் மாணவிகளை கொண்டு போகலாம், இந்த ட்ரிப்பை அங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதுக்கு காரணமே ஒரு மனிதன் தாங்க. அவர் மட்டும் இல்லைன்னா எங்கள் ட்ரிப்பை நாங்கள் அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். வேற எங்க இருந்தாவது போயிருப்போம். பட் ஆனால் அங்கே ஆரம்பிச்சதுக்கு காரணம் ஒரு மனிதன் தான். அதாவது மாணவர்களை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு பிஃபோராகவே நான் அந்த லொக்கேஷன்ஸ்லாம் போய் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அங்கே இருக்கிற மலைவாழ் மக்களை சந்திக்கணும், அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட நம்ம உரையாடலாம், பசங்க அங்கே கூட்டிட்டு போனால் எங்கே தங்குவாங்க, எங்கே சாப்பிடுவாங்க, இது எல்லாம் வந்து நமக்கு தெரியணும் இல்லையா? அப்படி போகும்பொழுது இந்த மனிதன், நான் சொல்கிற அந்த மனிதனை வந்து சந்தித்தேன். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தான் அவருடைய சந்திப்பு நடந்தது. அந்த 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆழமான நட்பு அவரோட கிடைச்சது. அப்போ என்னுடைய கோரிக்கையை எடுத்து சொன்னேன், நான் எதற்காக நான் இங்கே வந்திருக்கேன், என்னோட நோக்கம் என்னன்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு என்ன, மலை சார்ந்த மக்களை சந்திக்கணும் அவ்வளோதானே, அதுக்கு நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுறேன் அப்படின்னாரு. உங்களுக்கு கூடவே எங்களுடைய ஆட்களை ஒருத்தரை அனுப்பி விடுறேன், உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக கூட்டிகிட்டு வருவாங்கன்னு சொன்னேன். சரிங்க சார், எல்லாம் ஓகே, பட் நான் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து இங்கே தங்கணும், எப்படியும் ஒரு 2-3 நாள் ஆகுமே அப்படின்னு கேட்டேன். நான் எங்கே தங்குறது, ஏன்னா கொஞ்சம் அது வந்து ஃபாரஸ்ட் லொக்கேஷன். அப்போ அவர் சொன்னார், தங்குறத பற்றி யோசிக்காதீங்க, நம்ம இடம் இருக்குது, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் ஒருத்தர் 2 பேராக இருந்தால் பரவாயில்ல, நாங்கள் மொத்தம் 15 பேர், எப்படி நாங்கள் வந்து அத்தனை பேர் தங்குறது, நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க ஹரி, இது உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கிங்கன்னு சொல்லி அவருடைய இடத்துல நான் 15 பேருமே நாங்கள் கிட்டத்தட்ட 4 நாள் நாங்கள் அங்கே வந்து தங்கியிருந்தோம். தங்கினது மட்டும் இல்லைங்க, 3 வேளை சாப்பாடும் பார்த்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தாரு. ரொம்ப பெரிய விஷயம். அவருடைய பேர் பாருங்க, ராம பிரபாகரன். ஸோ இந்த காணொலி மூலயமா பிரபாகரன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி வந்து சொல்லணும். அவரை பற்றி சொல்லணும்னா வெரி பவர்ஃபுல் மைண்ட் செட் அவருக்கு. வாழ்க்கை வந்து எப்படி யதார்த்தமாக அர்த்தமுள்ளதாக வாழணுன்றது அவர்கிட்ட நம்ம வந்து பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையோடைய ஆழம் என்ன, அதுவும் அவருக்கு தெளிவாக வந்து தெரிஞ்சிருது. ஸோ பிரபாகரன் சார், உங்கள் பேர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி உங்களோட மைண்ட் செட்டும் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். உங்களை அறிமுகப்படுத்தி வச்ச இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு பெரிய நன்றி தான் சார். உண்மையாகவே நீங்கள் வந்து எனக்கும் என்னோட மாணவர்களுக்கும் கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் தான்.